ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஐடி ஜாப் எடுக்கிறது. ஸோ சாட் ஜிபிடி ஐடி ஜாப் எடுக்கிறதுக்கு என்னென்ன ஆங்கிள்லாம் ஹெல்ப் பண்ணும். ரெஸ்யூம் பில்டிங்லேருந்து ஒரு இமெயில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஹெச்ஆருக்கு ஷேர் பண்ணுறதுலேருந்து, இல்லை அந்த ஜேடி இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு ஜாப் ஓப்பனிங் போட்டிருக்காங்கன்னா அங்கே ஒரு ஜேடி இருக்கும். அந்த ஜேடிக்கு தகுந்தாப்பில் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நமக்கு தேவை, அதெல்லாம் எப்படி லேர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். நிறையா விஷயத்தை நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும் உங்களோட ஜாப் சர்ச்சிங்கோட ஜேர்னியில். ஸோ அப்படி சாட் ஜிபிடி எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும், எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாங்க பார்த்தா இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஐடியில் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கவே மாட்டேங்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சாட் ஜிபிடி மூலிமா செம்மையான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக ஹெச்ஆர்ஸையும் இல்லை ஜாப் எடுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி வச்சு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னா, என்னோட நேம் நவீன். நான் மோர் தென் 1+ இயர்ஸ் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்களா, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களாலுமே கூட சரி, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகேங்களா? ஸோ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஐடி ஜாப் எடுக்கிறது, அது என்ன மாதிரி யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடியே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் ஆக்ட் ஆகும். அதாவது ப்ராம்ப்ட்னா எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ சாட் ஜிபிடியில் நாம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்டோம் அப்படின்னா சாட் ஜிபிடி அதுக்கான ஆன்சர் கரெக்டாக கொடுக்கும். அதை வச்சு நம்மளால் ஈஸியாக ஐடியில் ஜாப் எடுக்க முடியும், நிறைய விஷயத்தை சூப்பராக பண்ண முடியும். அப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டாக இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூமை எப்படி ஏடிஎஸ் டூலுக்கு தகுந்த மாதிரி, அதாவது இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரெஸ்யூம் 2000 ரெஸ்யூம் வரும். அவ்வளோ ரெஸ்யூமே ஹெச்ஆர் டேரெக்டாக 1-to-1 பார்த்து சரி பண்ணாமல் ஏடிஎஸ் டூல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த அவங்க வச்சிருக்க ஜேடிக்கு எந்தெந்த ரெஸ்யூம் மேட்ச் ஆகுதோ அது மட்டும் தான் ஹெச்ஆர் பார்க்குற மாதிரி விசிபிளுக்கே போகும். ஸோ அவுட் ஆஃப் 100ல் ஒரு 10 to 20 ரெஸ்யூம் தான் ஹெச்ஆர் கைக்கே போகும். ஸோ அப்படி உங்கள் ரெஸ்யூமை எப்படி அந்த ஏடிஎஸ் டூலை கிராக் பண்ணி எப்படி ஹெச்ஆர் கைக்கு போகிறதுக்கு உங்கள் ரெஸ்யூம் எப்படி சூப்பராக எடிட் பண்ணலாம் சாட் ஜிபிடியை வச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிக்கை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அது கரெக்டான கொஸ்டின்ஸ் நம்ம சாட் ஜிபிடியில் கேட்டோம்னா அதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும். நான் ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் கேட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ நான் கேட்டு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், எப்படி ஜேடியை பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎஸ் டூலுக்கு கிராக் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அதுக்கான கொஸ்டின்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கொஸ்டினுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொஸ்டின் 1, 2, 3 கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு தகுந்தாப்பில் மாற்றிக்கலாம். ஸோ நான் கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ஹெச்ஆர் இன் ஐடி கம்பெனி, திஸ் இஸ் த ஜேடி அண்ட் கிவ் த குட் ரெஸ்யூம் லைக் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த கேண்டிடேட் அஸ் அ ஃப்ரெஷர், ஆல்சோ கிராக் ஃபார் ஏடிஎஸ் டூல். அதாவது நீங்கள் ஒரு ஹெச்ஆராக இருந்து ஜேடி பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் மேட்ச் ஆகிற மாதிரி ஏடிஎஸ் டூலை கிராக் ஆகிற மாதிரியும் எங்களுக்கு ஒரு ரெஸ்யூம் கொடு அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேரெக்டாக ஒரு கோடு இந்த இடத்துல போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு மெயின் பாயிண்ட்ஸ் இந்த சிம்பிள் ரெண்டுமே போடணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ அப்படியே அந்த ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜேடி என்ன இருக்கோ, இப்போ நீங்கள் என்ன கம்பெனிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜேடி நீங்கள் நடுவில் கொடுத்துணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம கேட்டுட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இந்த ஜேடிக்கு தகுந்த மாதிரியும் ப்ளஸ் அதே மாதிரி ஏடிஎஸ் டூலை கிராக் பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான நமக்கு ஒரு ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன ஜாவா டெவலப்பராக இருந்தாலுமே கூட இங்கே என்ன கேட்டிருக்காங்க போகிறோம், எக்ஸாம்பிள் நான் ஜாவா டெவலப்பர் சொல்கிறேன், அவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரபிள் ஷூட்டிங் ஆன் த J2EE பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் ஸ்கில்டாக இருக்க மாதிரி பர்சன்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ சாட் ஜிபிடியும் பாருங்கள் J2EE பிளாட்ஃபார்மை வச்சு நமக்கு ரெஸ்யூம் ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்க மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கு. நமக்கு அப்ஜெக்டிவ் ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. அதே மாதிரி எஜுகேஷன் நம்ம இந்த இடத்துல என்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுமோ ஃபில் பண்ணிக்கிற மாதிரி அதுவே பிளாங்க்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ஆட் யூனிவர்சிட்டி நேம் நம்ம யூனிவர்சிட்டி நேம் போடலாம், அந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ் அண்ட் அதே மாதிரி நமக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் அந்த இதை பற்றிலாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை பற்றியும் இதில் போட்டிருக்கு. ப்ளஸ் நம்ம இன்டர்ன்ஷிப் ஏதாச்சும் முடிச்சிருக்கோம் அப்படின்னாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ரெஸ்யூம் என்டையர் ரெஸ்யூமே பார்த்தீங்கன்னா அந்த ஜேடிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம். நீங்கள் சும்மா எல்லா கம்பெனிக்கும் ஒரே மாதிரி ஜேடி அப்ளை பண்ணுறத தாண்டி இந்த மாதிரி யூனிக்யூவாக அந்த கம்பெனிக்கு எந்த ஜாப் நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஜேடிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ரெஸ்யூம் போட்டிங்க அப்படின்னா தான் ஏடிஎஸ் டூலை கிராக் பண்ண முடியும். ப்ளஸ் அதே மாதிரி ஹெச்ஆருக்கும் ரொம்ப ரெலவெண்ட்டான ப்ரொஃபைல் போல் அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணும் இந்த விஷயங்கள். சரிங்களா? மேபி இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதாவது ரெஸ்யூமை பில்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த ட்ரிக் மூலிமா நீங்கள் ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறது, ஏடிஎஸ் டூல் கிராக் பண்ணுற மாதிரி ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரின்னு கற்றுருப்பீங்க. ஸோ அடுத்து எதை பார்க்க போகிறோம்னா, ரெஸ்யூமில் ஸ்கில்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா நீங்கள் ஸ்கில்ஸ் அந்த இடத்துல எவ்வளோ தூரம் ஆட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ கீ ஸ்கில்ஸ் பார்க்குறீங்களோ, ஏன்னா ஒவ்வொரு
ஒரு ஹெச்ஆர் கைக்கு ரெஸ்யூம் போகுது அப்படின்னா அவங்க ரெஸ்யூம்குள்ளே இருக்க அந்த அப்ஜெக்டிவ்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி உள்ளே இருக்க ப்ராஜெக்டை படித்து பார்க்குறத தாண்டி ஸ்கில்ஸ்ன்னு இருக்க காலத்தை பார்த்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்குது அந்த ப்ரொஃபைல் மேட்ச் இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹெச்ஆர் அப்படி தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்கில்ஸ்னு ஒரு காலம் போட்டு ஸ்பெசிஃபிக்காக உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை நீங்கள் போடணும். ஸோ இப்போ இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு ரெலவெண்டடாக இருக்க மாதிரியான, அதாவது அந்த ஜேடிக்கு ரெலவெண்டடாக இருக்க மாதிரியான ஸ்கில்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இப்போ நம்ம அடுத்த செகண்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்து ஸ்கில்ஸ் நம்ம ATS டூவில் கிராக் பண்ணுற மாதிரி என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ நம்ம ரெலவெண்டடாக ஸ்கில்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெஸ்யூம் பற்றி கேட்டிருக்கோம். இப்போ அந்த ரெஸ்யூமுக்கு தேவையான ஸ்கில்ஸை மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம கேட்டிருக்க ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா கிவ் மீ த கீ ஸ்கில்ஸ் ஃபார் த JD to crack ATS tool for applying to my resume. என்னோட ரெஸ்யூமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இந்த ATS டூலை கிராக் பண்ணுற மாதிரி இந்த JDக்கு ரெலவெண்டடாக மேட்ச் ஆகிற ஸ்கில்ஸ்லாம் கொடுன்னு சொல்லி சாட் ஜிபிட்ட இந்த ப்ராம்ப்ட்டை கேட்டிருக்கோம். நான் இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் டேரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த JD என்ன அப்படின்னு நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்படி JD என்ன இதுக்கு அப்ளை பண்ண பிறகு JD எப்போவுமே நீங்கள் உள்ள ஒவ்வொரு வாட்டியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அந்த ATS டூல் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் மெயினாக பார்க்கும் அந்த ஜேடியை வச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே சாட் ஜிபிடி உங்களுக்கு வரிசையாக பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க விஷயத்துக்கு நீங்கள் என்னென்ன விஷயம் உங்கள்கிட்ட ரிலவெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்ளை பண்ண மாதிரி அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி நீங்கள் ஆட் பண்ணுற மூலிமா உங்களோட ரெஸ்யூமே பக்காவாக நீங்கள் ரிலவெண்டடாக வச்சிருப்பீங்க. ATS டூல் மூலமாக கிராக் பண்ணிடலாம். ப்ளஸ் அடுத்தது அந்த 20 பேர்த்தில் உங்களோட ரெஸ்யூம் ஹெச்ஆர் கைக்கு போகுதுன்னா ஹெச்ஆர் யாரும் உள்ளே உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கீ ஸ்கில்ஸில் என்ன போட்டிருக்கீங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மேட்ச் ஆகுமோ ஆகாதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்பையும் உங்களோட இந்த ஸ்கில்ஸ் இருக்க காலத்தில் எல்லாமே ரிலவெண்டடாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பரவாயில்ல, இந்த கேண்டிடேட் அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப இருக்கா இல்லையோ அட்லீஸ்ட் நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கான சான்சஸ் ஆச்சு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் மெயினோ அதை லேர்ன் பண்ணி அதை உங்களோட ரெஸ்யூமில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் செகண்ட் ட்ரிக் ஃப்ரம் அ சாட் ஜிபிடி. ஓகேங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து தேட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நமக்கான ரெஸ்யூமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான கீ ஸ்கில்ஸே அந்த ஜேடிக்கு தகுந்தாப்பில் நம்ம சாட் ஜிபிடிலேருந்து கேட்டு வாங்கிட்டோம். அதை எல்லாத்தையும் வச்சு ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணிட்டோம்னாவே ATS டூவில் கிராக் பண்ணுறதுக்கும் ஹெச்ஆர் இருந்தான்னு சொல்லி ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாகிடும். ஸோ இப்போ நம்ம நௌக்கரியில் போய் அப்ளை பண்ணுறதை தாண்டி ஒரு ஹெச்ஆருக்கு இண்டிவிஜுவலாக நம்ம மெயில் போடுறோம். அதாவது 1-to-1 மெயில் போடுறோம். இல்லை நம்ம லிங்க்டின்லையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராப்பராக பண்ணுறேன்னு தெரியாமல் வெறும் ரெஸ்யூம் மட்டும் அனுப்பிச்சி விட்டு ஐ நீட் அ ஜாப், ஐ வாண்ட் ஜாப் அந்த மாதிரி சொல்லிடுங்க. எந்த ஹெச்ஆருமே நீங்கள் மெயில் அனுப்பிச்சாலும் சரி எதை அனுப்பிச்சாலும் சரி உங்கள் ரெஸ்யூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் உங்களோட கண்டென்ட் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் சும்மா ஐ நீட் அ ஜாப் ப்ளீஸ் அப்படின்லாம் வெறும் ஒரு லைனில் போட்டு சப்ஜெக்டே இல்லாமல் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஹெச்ஆரி ரொம்ப அட்ராக்ட் பண்ணாது, அது ப்ரொஃபஷனலாகவும் இருக்காது. ஸோ உங்களோட வேல்யூவே அது ஃபுல்லாக குறைச்சிரும். ஸோ இப்போ நம்ம தேடா சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி எப்படி நமக்கு ஒரு ப்ரொபோசலை ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சிம்பிள் ட்ரிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், திஸ் இஸ் த ஜேடி அண்ட் கிவ் மீ த இமெயில் ப்ரொபோஷன் டு அட்ராக்ட் ஹெச்ஆர். அதாவது இந்த ஜேடிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இமெயில் ப்ரொபோஷன் எழுதி கொடுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி நம்ம எழுதி வாங்கிட்டு போகிற மூலிமா மேபி அந்த ஹெச்ஆர் அந்த வெறும் உங்களுக்கு வெளியில் இருக்க அந்த இன்விடேஷன் அந்த ப்ரொபோசலை படிக்கிறப்பவே கூட பரவாயில்ல இந்த கேண்டிடேட் ரொம்ப மேட்ச் ஆகிறேன்னு எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சிம்பிளாக சாட் ஜிபிடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்டில் நீங்கள் என்ன போடணும் அப்படிங்கிறத முதல் கூட கொடுத்துருச்சு. அங்கே பாருங்கள், சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துலையே அது ரொம்ப அந்த ஹெச்ஆர் அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஜேடி கம்ப்ளீட்லி ஃபார் ஸ்ட்ராங் J2E டெவலப்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கனால சப்ஜெக்ட்லேயே போட்டுருச்சு J2EE டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரியுதுங்களா எந்த அளவுக்கு அது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சாட் ஜிபி நமக்கு எடுத்து கொடுக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் டிஆர்னு சொல்லி இந்த மாதிரி அந்த ஹெச்ஆர் யாருக்கு அனுப்பினா அவங்க நேம் அந்த அவங்களோட நேம் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமேல இந்த மெசேஜ் அப்படியே காப்பி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஜாப் டைட்டில் அண்ட் கம்பெனி நேம் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல ப்ராக்கெட்ஸ் போட்டிருப்பாங்க அவங்க. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஃபில் பண்ணுங்கள். மித்தபடி அந்த மானியத்தேனுங்கிற மாதிரி மற்ற அடிஷ்னலாக அந்த நல்லா சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சாட் ஜிபிடி நமக்காக ஃபில் பண்ணி கொடுத்துருச்சு. சிம்பிளாக அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்க அந்த காமன் விஷயம் நம்மளோட நேமு, கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, ஸோ இந்த மாதிரி கம்பெனி நேம் இந்த மாதிரி காமன் விஷயம் மட்டும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ஃபில் பண்ணி ஹெச்ஆர் காமிச்சிங்க அப்படின்னா ஹெச்ஆரையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ண முடியும். ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 பேர் மெயில் அனுப்புகிறாங்கன்னா அந்த மெயிலேருந்து உங்களோட மெயில் அவுட் ஸ்டாண்டிங்காக நிற்கும். பிகாஸ் அந்த மெயில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜேடியை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிறதுனால அந்த 10 பேர்த்தில் உங்களுக்கு கால் அடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ட்ரிக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சரிங்களா. அடுத்தது 4th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கே, நிறைய பேத்துக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவாவோ பைத்தானோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிருப்போம். படிச்சுட்டு இப்போ ஏதோ ஒரு கம்பெனி நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண போவோம். இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறப்ப என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ என்ன இதுன்னு தெரியும், ரொம்ப தடுமாறிட்டு போவோம். ப்ளஸ் அதே மாதிரி கம்பெனி டு கம்பெனி அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபர் ஆகும். ஏன்னா இப்போ ஜோஹோ நீங்கள் போகிறீங்கன்னா அவங்க வச்சிருக்க ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கில்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. டிசிஎஸ் போகிறீங்கன்னா அவங்க சர்வீஸ் பேஸ் கம்பெனி, அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ வேறு மாதிரி கொஸ்டின் அவங்க கேட்கலாம். விப்ரோ போனீங்கன்னா அவங்க வேறு மாதிரி கேட்கலாம். பட் நீங்கள் போகிற ரோல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவா டெவலப்பர்னா ஜாவா டெவலப்பருக்கு தான் நீங்கள் போகிறீங்க. பட் ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து அவங்களோட ப்ராஜெக்டை பொறுத்தும் ப்ளஸ் அவங்களோட கம்பெனியோட எதை பேஸ் பண்ணியிருக்கோ அதை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மாறும். ஒரு சில விஷயத்தை டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க. இதுதான் கம்பெனியோட ஒரு நார்மலான ஒரு விஷயமே. ஸோ அப்படி அந்த கம்பெனியில் எது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் அந்த கம்பெனியில் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட் இப்போ என்ன சாட் ஜிபிடியில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயமே யூஆர் ஹெச்ஆர் ஃப்ரம் ஜோஹோ. இப்போ நான் ஜோஹோ எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஹெச்ஆர் ஃப்ரம் ஜோஹோனா நீ வந்து ஜோஹோட ஹெச்ஆர் ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரிலவெண்டடான நமக்கு விஷயங்களை சாட் ஜிபிடி கொஸ்டின் கேட்கும். இப்போ நான் அடுத்து கேட்டிருக்கேன் பாருங்க, கிவ் மீ த ரெஃபரன்ஸ் கொஸ்டின் பை திஸ் ஜேடி வாட் யூ கேன் ஆஸ்க் அஸ் எ ஃப்ரெஷர். நீ ஜோஹோட ஹெச்ஆர், ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷருக்கு இந்த ஜேடி பார்த்து என்ன கொஷின்லாம் கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஷின் கேட்டு இந்த ஜேடி நம்ம கொடுத்துருக்கோம். ரியலி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜோஹோ கம்பெனி அவங்க வச்சிருக்க ப்ராடக்ட்டுக்கு பேஸ் பண்ண மாதிரி என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ரெஃபரன்ஸில் ஒரு 10 கொஷின் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ஒவ்வொரு கம்பெனிக்கும் அது பார்த்திங்கன்னா மாற்றி கொடுக்கும், ஒவ்வொரு ரிலவெண்டடாக இருக்க மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எடிட்டில் போயிட்டு இப்போ நான் ஜோஹோ கம்பெனி நான் தூக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டிசிஎஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஜோஹோக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரிசை நமக்கு ஒரு 10 கொஷின் கொடுத்துருச்சா. இப்போ நான் டிசிஎஸ் கொடுத்துட்டு இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாட் ஜிபிடி நமக்கு டிசிஎஸோட ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் அந்த கம்பெனி ரிலவெண்டடாக இருக்க மாதிரி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கம்பெனி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்களோ அதோட ஜேடி ப்ளஸ் கம்பெனியோட நேம் இதை நீங்கள் போட்டு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்டடாக இருக்க மாதிரியான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா நம்ம போகிறப்ப என்ன கேட்பாங்களோ என்ன வருமோ அப்படின்னு ரொம்ப டவுட்டாக ரொம்ப பேனிக்காக போகிறதுக்கு அட்லீஸ்ட் சம்பாட் அந்த கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணி சாட் ஜிபிடி ஏதோ சம்பாட் நம்ம கொஸ்டின் சொல்லுது. ஸோ அது நமக்கு ஒரு ஆறுதலாவாச்சு இருக்கும். இல்லைன்னா மேபி இந்த மாதிரி ரிலவெண்டடாக கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேபி அதுக்கு சம் தான் ரிலவெண்டடாக. ஸோ அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்து கூட என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு செட் ஆஃப் விஷயத்தில் படிச்சிருப்பீங்க, இல்லை வேறு செட் ஆஃப் விஷயத்தில் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் ஈஸியாக இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும்னா அதுக்கும் நமக்கு இதை காமிச்சு ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுவரை 4 ட்ரிக் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது ஃபைனலாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரெஸ்யூம் வச்சிருக்கீங்க ஓகேங்களா. ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் நம்மள்ட்ட ரெஸ்யூம் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்யூமை எப்படி சாட் ஜிபிடிட்ட கொடுத்து இன்னொரு ஜேடி இருக்குன்னா அந்த ஜேடிக்கு ரிலவெண்டடாக இருக்க மாதிரி, ஏன்னா நம்ம வேறு மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்போம், இல்லை வேறு மாதிரி விஷயம் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை சாட் ஜிபிடிட்ட கொடுத்து எப்படி ஒரு அவுட்புட் வாங்குறது. ஏன்னா இப்போ சாட் ஜிபிட்ட ஜென்ரலாக கூடனா அதுக்கு வந்து ஃப்ரெஷர் கொடுத்துரும். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டில் நீங்கள் ஒரு இன்டர்ன் ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ஓனாக ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கீங்க, அதை கொஞ்சம் மாற்றுற மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி இந்த இடத்துல பெரிய கொஸ்டின் கேட்டிருக்கேன். திஸ் இஸ் மை ரெஸ்யூம், ஸோ கம்பேர் வித் த ஜேடி அண்ட் கிவ் மீ த சம் ரெலவெண்ட் ரெஸ்யூம், எனக்கு ரெலவெண்டடாக இருக்க மாதிரி கொடுத்து அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன், ஜேடிக்கு ரெலவெண்டடாக இருக்க மாதிரி. ஸோ மை ஓல்டு ரெஸ்யூம் சொல்லிட்டு நம்மளோட ஓல்டு ரெஸ்யூம் உங்களுக்கு என்ன இருக்கோ, இப்போ இதையும் நான் சாட் ஜிபிடி தான் எடுத்தேன் ஒரு காமன் ரெஸ்யூம். ஸோ அந்த மாதிரி உங்களோட பழைய ரெஸ்யூம் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமேல பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ஜேடின்னு சொல்லி ஜேடி என்னமோ அதையும் போட்டுருங்க. பட் முக்கியமான விஷயம் இந்த டபுள் கோட்ஸில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க விஷயம் எல்லாமே அது வந்து ஜேடியோ இல்லை அந்த ரெஸ்யூமோவோ எடுத்துக்கும். ஓகேங்களா. நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னா என்னோட பழைய ரெஸ்யூமில் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி நம்ம வெறும் இவ்வளோ ஸ்கில்ஸ் தான் வச்சுருக்கோம், வெறும் ஜாவா C++ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த சாட் ஜிபிடி எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஸ்கில்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்கள், நம்ம ஜேடிக்கு ரிலவெண்டடாக இருக்க மாதிரி. ஸோ நம்ம ஜேடிக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த CI/CD பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலவெண்டடாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் SDLC பிரின்சிபல். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இல்லாமல் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல வரல, அட்லீஸ்ட் எனக்கு லைட்டாக தெரியுங்கிற மாதிரி தான் சொல்ல வருது. ஸோ அந்த மாதிரி ஜேடிக்கு ரிலவெண்டடாக இருக்க மாதிரியான ஒரு ரெஸ்யூமோ உங்களோட பழைய ரெஸ்யூமை மட்டும் அப்படியே வச்சுருந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பழசு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்லேன்னு போட்டிருக்கோம். இங்கே ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. 3ஆம் பாயிண்டில் பாருங்கள் MVCலேயே உங்களுக்கு சம்வாட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி
போட்டிருக்கு. பட் நம்ம ரெஸ்யூமாக நம்ம கொடுக்குறப்போ நம்ம சாட் ஜிபிடிக்கு அந்த எம்விசியை பற்றி ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுக்கல, ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு 4-5 விஷயம் இருந்துச்சு. பட் இது வந்து இந்த ரெஸ்யூமுக்கு இந்த ஜேடிக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க மாதிரி 3 பாயிண்ட் மாதிரி போட்டு அழகாக நமக்கு எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ உங்கள் பழைய ரெஸ்யூமை இருக்கிற ஜேடியோட அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான விஷயங்கள், என்னென்ன மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் ஒரு சில பேருக்கு இதுனா நிறைய பேருக்கு தெரியாமே இருந்துட்டு இருக்கு. மேபி தெரியாமல் இருந்துட்டு இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதில் ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ஹெச்ஆரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஜாப் சர்ச் பண்ணிருக்கவங்க எப்படிலாம் ஈஸியாக ரீச் பண்ணலாம், எப்படி கொஞ்சம் ரிலவெண்ட்டாக எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி இருக்க கொஸ்டின் இந்த சாட் ஜிபிடி மூலிமா நான் அப்கமிங் சீரியஸில் இன்னும் வேறு என்னென்ன மாதிரிலாம் சாட் ஜிபிடி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் ஜாப் எடுக்கிறதுக்கு அப்படின்னு கூட நான் போடுறேன். மேபி உங்களுக்கு அது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நான் சொல்லியிருந்தேன் இந்த 5 ட்ரிக்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப இம்பாக்டாக இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை புதுசாக பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னாலும் அதே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் இவ்வளோ தூரம் பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். அண்ட் ஐ வாட்ச் திஸ் வீடியோ டில் எண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் செக்ஷன் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஓகே, நிறைய பேர் டில் எண்ட் வரையும் பார்த்துருக்காங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமன்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்ம அப்கமிங் போகிற விஷயங்கள் நோட்டிஃபிகேஷனாக பெல் ஐக்கான் தட்டி விட்டு லைக் பட்டன் தட்டிக்கிங்க, சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.